கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களோட ஒரு தியான பகுதியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், இந்த பகுதி எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு பகுதியாக இருக்கும். இதை நாம் உற்று கேட்கும் போது, இதை தியானிக்கும் போது, நம்மை கடவுள் எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவாய் நம்மோடு கூட அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் ஏற்றத்தாழ்வை பார்க்காத கடவுள். பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், வெள்ளை, கருப்பு, இப்படி அவர் பார்க்காத கடவுள். அவர் மிகுந்த உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இதையெல்லாம் சேர்த்து சொல்லலாம். எதையும் பார்ப்பதில்லை. அவர் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், நாம் அவரோடு பயணிக்கும் போது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடு பயணிக்கிற அனுபவம் என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தில் பயணித்தவர்கள் அதை ருசித்திருப்பீர்கள். பயணிக்காதவர்கள் நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், அறிவில் குறைவுள்ளவர்கள், நமக்கு என்ன ஞானம் இருக்கிறது என்பதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கடவுளோடு, இயேசுவோடு பயணிக்க நீங்கள் தயாராகிவிட்டால் கடவுள் உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் அன்பையும் அருளுகிற மிகப்பெரிய ஆண்டவராயிருக்கிறார். நான் இன்றைக்கு ஒரு திருமறை பகுதியை படித்துக் கொண்டிருந்தேன். தினசரி படிக்கிற பகுதி தான். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் என்னை வெகுவாக கவர்ந்தது. உங்களுக்காக அதை படிக்கிறேன், கேளுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவர்கள் பேதமைகள் என்று கண்டுகொண்டு, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள் படிச்சா அன்ஸ்கூல்டு இருக்குது. அப்படி என்றால் அவங்க ஒரு நாளும் பள்ளிக்கு போகாதவர்கள். அந்த காலத்துல எப்படிப்பட்ட பள்ளிகள் இருந்தது தெரியாது. ஆனால் அந்த படிப்பினையை அறிந்து கொள்ளாதவர்கள். they were unschooled. ஆனால் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு என்று சொன்னால், அவர்கள் பேசுகிற மொழிநடை, பேசுகிற விதம், அவர்களுடைய ஆச்சரியமான காரியங்கள், இவைகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்படி என்றால், இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் என்றால், நாம் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமைகள் என்று யாராலும் பேசப்பட மாட்டோம். சகல ஞானத்தையும் அருளுகிற கடவுள் நமக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து நம்மை மிகப்பெரிய உயர்வுக்குள்ளாக நடத்தி செல்வார். சற்று நிதானித்து இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை பிடித்துக் கொண்டோம் என்றால், நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால், நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார். அது மட்டுமல்ல, சகல ஞானத்தையும் கொடுக்கிற அந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அதே ஞானத்தை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்கள் பேசுகிறது அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறது, அவ்வளவு தைரியமா இருந்திருக்கிறது, அவ்வளவு மொழி நயத்தோடு இருந்திருக்கிறது. கடவுள் இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலும் அதை செய்ய மிகவும் பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், இயேசுவோடு நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு இருக்க நமக்கு தேவையான நன்மைகளும் கிடைக்கும், அழகும் கிடைக்கும், அறிவும் கிடைக்கும், வழி நடத்துதலும் கிடைக்கும், வாழ்க்கையிலே முன்னேற்றமும் கிடைக்கும். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.